வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவே எளிமையான முறையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம மாவு எதுவும் அரைக்க தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற ரவை சேமியா ரெண்டு மட்டும் வச்சு தான் இது செய்ய போகிறோம். நம்ம ரவை சேமியா வச்சு எப்போவுமே உப்மா தாங்க செய்வோம். அதுக்கு பதிலாக இதே போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி, கார சட்னி இருந்தால் போதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்காக கூட இதை எடுத்துக்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கிறேன். சேமியா வந்துட்டு வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அரை கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரவையும் அது போல் வறுத்தது வறுக்காது எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இதை வறுத்து தாங்க சேர்க்க போகிறோம். அதனால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சேமியாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேமியா எடுக்கும் பொழுது இந்த மெல்லிசான சேமியாவாக இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதே போல் மெல்லிசான சேமியாவாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வெறும் பாத்திரத்தில் போட்டு இது போல் வறுத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை கப் அளவுக்கு ரவையவும் இதில் சேர்த்துடலாம். அதையும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கிடுவோங்க. ரவையும் சேமியாவும் இதே போல் வறுத்து சேர்க்கறதுனால இந்த ரெசிபி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அவ்வளோதான், போதும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதில் அரை கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கிடுவோம். அது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அரை கப் தயிர், ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு வந்துட்டு சரியான அளவில் இருக்கும். அரை கப் சேர்த்தாச்சு. திருப்பியும் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துருச்சு. இதே போல் நல்ல பதம் வந்துடும். இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊற விட்டுறலாங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரவெல்லாம் நல்லா ஊறி நல்லா திக்காகி வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இதில் அரை கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அரை கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகள் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிடுவோம். அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்குருவோம். எல்லா பக்கமுமே நல்லா ஈவனாக இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா கலந்தாச்சு. நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இது போல் கையை தண்ணியில் நனைச்சிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக எடுத்துக்கிடுவோங்க. இதே போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு உருண்டைகளை இதே போல் தவாவில் வச்சு லைட்டாக கையிட்ட தட்டி கொடுத்துக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா
மறுபக்கம் வேகிற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ரவா சேமியா வச்சு எப்போவுமே உப்புமா தாங்க செய்வோம். அதுக்கு பதிலாக இதே போல் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாங்க. சாஸ் தொட்டு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா 2 பக்கமும் வெந்துருச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிற பொழுது நல்ல ஒரு கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிடும் பொழுது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.